ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஐயோ ஒரு பெரிய சேனையை போல பிரச்சனைகளை நான் பார்க்கிறேனே, அநேக தடைகளை தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே, இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கிறீர்களோ? ஒருவேளை அன்றைக்கு தாவீது ராஜாவும் கூட அப்படி இருந்திருக்க கூடும். ஆனால் கர்த்தரை நம்பினபடினால, அதே 2 சாமுவேல் 22:29 நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் எனக்கு விளக்காயிருக்கிறார், அவர் வழி காட்டுவார் என்று சொல்லி தாவீது ராஜா கர்த்தரை சார்ந்திருந்தபடினால கோலியாத்துக்கு எதிரான யுத்தத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். சவுலை முறியடிப்பதற்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசுவை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில விளக்காய் முன்னிறுத்துவோமே ஆனா, விளக்காய் அவரை நோக்கி பார்க்க நம்மை அர்ப்பணிப்போமே ஆனா, அவர் நமக்கு ஒளியாக வருவார். அவர் நம்முடைய வாழ்க்கையின் இருளையெல்லாம் மாற்றுவார். ஆண்டவர் இயேசுதான் நமக்கு முன்பதாக வெளிச்சமாக சொல்ல நீங்களும் நானும் இடம் கொடுக்கணும். இடம் கொடுப்போமே ஆனா, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார்.